ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 4th வீக்குக்கான இந்திய பங்குச்சந்தை முக்கிய செய்திகள் மற்றும் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூஸ் அண்ட் கீ ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 23,587 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 78,000 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 50,729 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கீ திங்ஸ் நம்ம நிஃப்டியோட பிரேக் அவுட்டில் பார்க்குறதுக்கு என்னென்னா, ஸோ நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி 23,587 க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,250 இருக்குது. காரணம் நவம்பரோட லோ 23,250. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்குது. ஸோ 23,250 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லெவலில் பிரேக் ஆகுங்கிற பட்சத்தில் 23,000 தான் அடுத்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பவுன்ஸ் பேக் இருக்கும்போது 23,850 to 24,000 வரைக்கும் நம்ம பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பவுன்ஸ் பேக்கில் நம்ம ப்ராப்பராக லாங் போக முடியாது. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் 23,826 இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி பாசிட்டிவாக 24,000க்கு அப்புறம் போகும்போது தான் நம்ம லாங் போக முடியும். அதை நம்ம அப்கமிங்கில் சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.76% லாஸ்ட் வீக் மட்டும் போயிருக்கு. 5 கன்சிக்யூட்டிவ் செஷன்ஸில் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ December 26th. ஸோ மார்க்கெட் இன்னும் வாலடைலாக தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பொசிஷன்ஸ். ஸோ அதனால் இந்த வீக்கில் இன்வெஸ்டிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணி பெட்டராக அவையில் இருக்கிறது தான் சேஃப். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம லாங் போகணுன்னா 24,347 கிராஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷ் டர்னுக்கு வரும். அது வரைக்கும் பியர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணலாம். விக்ஸும் 15க்கு அபவ் இருக்குது. ஃப்ரைடேவும் 3% அபவ் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பிலோ 13க்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். மார்க்கெட் திங்கக்கிழமை 100+ பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டியில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஃப்ரைடே மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் 100+ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். பட் கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா இல்லை சோல் ஆஃப் ஆகுமா செல் ஆஃப் ஆகுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 9.1 lakh crore ஆஃப் மார்க்கெட் கேப் லாஸ்ட் வீக் மட்டும் வைப் அவுட் ஆகிருக்கு இன்வெஸ்டர்ஸ்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி வரியிங் பார்ட். ஸோ எஃப்ஐ ஸ்டீல் சீம்ஸ் டு பி செல்லர்ஸ் ஈவன் தோ அவங்க சில ஃபோக்கஸ்டு செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லைக் ஃபினான்ஷியல்ஸ் ஐடியில் ஓவராலாக செல்லர்ஸாக தான் இருக்காங்க. -4,000 crores இருக்காங்க. ஸோ டிஐஐ 16,546 crores பயர்ஸாக இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டினியூவாக ஃப்ராகிளாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஃபார் த வீக் பார்த்துடலாம். December 23rd வினிமெக் ஏரோஸ்பேஸ் இது ஒரு சொல்லும்படியான ஒரு ஐபிஓ. ஸோ 500 crores ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரைஸ் பேண்ட் 745 to 785 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 December to 26 ஓப்பனில் இருக்குது. 27th இவங்க லிஸ்ட் ஆகிறாங்க. யூகேவோட ஜிடிபி க்ரோத் டேட்டா ரிலீஸ் ஆகுது. December 25th கிறிஸ்மஸ் பப்ளிக் ஹாலிடே. ஸோ இந்தியன் ஷேர் மார்க்கெட் அண்ட் குளோபலாக மோஸ்ட் ஆஃப் த ஷேர் மார்க்கெட்ஸ் க்ளோஸ்டாக தான் இருக்கும். December 26th யூஎஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா, December 14th எண்டிங் டேட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஃபார் டிசம்பர் சீரீஸ் December 26th இருக்குது. December 27th பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் விச் இஸ் டேட்டா ஃப்ரம் அப் டு December 13th அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் பேஸ்ட் நியூஸ். ஸோ சைமன்ஸ் ஸ்டாக்ஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு 10% அப் லோவர் சர்க்யூட்டில் லாக் ஆகிருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபெக்ஸ் ப்ராமிசிங்காக இல்லை. ஸோ அவங்க அதுவும் இல்லாமல் க்ரூஷியல் செக்மெண்ட்ஸ் எதுலேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அவங்களோட க்ரோத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ரீசன்னால் 10% லோவர் சர்க்யூட்டில் போயிருக்கு. ஸோ 6,868 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டில் ஃபர்தர் லோ இந்த ஸ்டாக்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கிராவிட்டா இந்தியா அவங்க ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசலுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1,000 crores அவங்க நிதி திரட்டுறதுக்காக 2,096 rupees. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,326. இந்த ஸ்டாக் நம்ம முகூர்த்த ட்ரேடிங்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம்.
எம்டார் டெக் வந்து 10% அப்பர் சர்க்கியூட் லாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 4% கீழே விழுந்தது. காரணம் மார்க்கெட் வந்து விழுந்ததுனால. ஸோ காரணம் அவங்க 226 crores ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூ ஸ்டாக்ஸ் ஐபிஓவில் லான்ச் ஆக போகிறது கம்மிங் வீக்கில். டிரான்ஸ்ரைல் லைட்டிங் லிமிடெட், கான்கார்ட் என்விரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட், டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ், அப்புறம் மம்தா மெஷினரிஸ், சாந்தன் டெக்ஸ்டைல்ஸ், நியூ மலையாளம் ஸ்டீல் லிமிடெட், செனோரஸ் பாராமெடிக்கல் லிமிடெட். இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த வாரத்தில் வந்து டிசம்பர் 19th டிசம்பர் 23 வரைக்கும் இவங்களோட ஐபிஓஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஸ்டாக் அலாட்மெண்ட்ஸ் வந்து டென்டேட்டிவாக டிசம்பர் 24th சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் ஆகிற டேட் வந்து டென்டேட்டிவாக வந்துட்டு ஃப்ரைடே டிசம்பர் 27th சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஓவில் நீங்கள் இன்வால்வ் பண்ணணுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் 55th மீட்டிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தலைமையில் சாட்டர்டே நடந்தது. அதில் இருக்கிற மீட்டிங் மெயின் அவுட்கம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது ரிடக்ஷன் இன் ஃபோர்ட்ஃபீல்ட் ரைஸ் கெர்னல். ஸோ 5%ன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெனே தெரபிக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபார் தேர்ட் பார்ட்டி மோட்டார் வெஹிக்கிள் ப்ரீமியம்ஸ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சப்ளை ஆஃப் கூட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கும் நோ ஜிஎஸ்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீனல் சார்ஜஸ் ஃபார் கலெக்டட் பை பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ஃபார் பாரோவர்ஸ்க்கும் வந்துட்டு நோ ஜிஎஸ்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரிடக்ஷன் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ப்ரீ டெபாசிட் ஃபைலிங்க்கும் வந்துட்டு நோ ஜிஎஸ்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரொப்போசல் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். உங்களோட அப்கமிங் வீக்கில் எப்படி பொசிஷன் எடுக்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப், இன்வெஸ்டட்.